வணக்கம் மக்களே, நான் உங்கள் பூபேஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சூப்பராக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டேட் அவார்டு வந்து எந்தெந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது 2016லேருந்து 2022 வரைக்கும் ஒட்டுக்கா அவார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதாவது சிறந்த படமாக இருக்கட்டும், இல்லை சிறந்த நடிகராகட்டும், சிறந்த நடிகையாகட்டும், காமெடி பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக அதுக்கான ஃபங்க்ஷனுமே நடக்க போகுது. இப்போ என்ன விஷயம் டிபேட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா, இத்தனை வருஷத்துக்கு சேர்த்து ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க இல்லையா, இதில் ஏதாவது சில கன்ஃபியூஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சில நல்ல படத்துக்குமே அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் தாண்டி இந்த படத்துக்குலாம் ஏன் அவார்டு கொடுத்துருக்காங்க, இந்த படத்துக்கு பதிலாக இதே வருஷம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனது இல்லையா, அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டிபேட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னென்ன டிபேட், எந்த படத்துக்கெலாம் அவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் எந்த படத்துக்கெலாம் அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு முடிவெடுங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை அவங்க கரெக்டாக தான் அவார்டு கொடுத்துருக்காங்க, இல்லை அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, இந்த படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 2016லேருந்து 2022 வரைக்கும் அவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொரு வருஷமாக எடுத்து எந்த படத்துக்கு அவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க, எந்த படத்துக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் வந்து வருஷக்கணக்காக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷமாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரோ பேனாவோ எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு 2016க்கு வந்து நான் போகிறேன், ஓகேவா? அதாவது அவார்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 2016க்கான பெஸ்ட்டு மூவி எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா, மாநகரம் அப்படிங்கிற படம். அதாவது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. வந்ததுமே சூப்பர் டூப்பராக ஒரு படம் ஒன்று கொடுத்தாரு. அவருடைய ஃபஸ்ட்டு படமே தி பெஸ்ட் மூவியாக அமைஞ்சது அந்த படம் தான் மாநகரம். மாநகரம் படத்துக்கு அப்புறம் அவர் என்னென்ன சம்பவம் பண்ணார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படமான மாநகரம் படத்துக்கு தான் 2016க்கான பெஸ்ட்டு மூவி அவார்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா, புரியாத புதிர் அப்படிங்கிற படம். புரியாத புதிரில் யார் நடிச்சிருப்பா அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர் தான் நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டே வரீங்களா, நோட் பண்ணிட்டே வாங்க. எந்த படம்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எழுதிட்டே வாங்க, ஓகேங்களா? ஸோ 2வது ப்ரைஸ் வந்து புரியாத புதிர் படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது பரிசு எந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் கிட்ட அப்படின்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்துக்கு தான் 3rd ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா அப்படின்னா, சுசீந்திரன் தான் டைரக்ட் பண்ணார். விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீதிவ்யா நடிச்சிருப்பாங்க, பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த காம்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காம்போ. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஜீவா அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாங்க. ஜீவா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இதே கூட்டணி திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த படம் தான் மாவீரன் கிட்ட 3rd ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்கு அப்படின்னா, மனுசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. அந்த படத்துக்கு தான் இவங்க வந்து 2016க்கான ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படமுமே நல்ல படம் தான். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நல்ல படம், அது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அவார்டு கொடுத்துருக்க படம். பட் இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 2016 தானே, எப்போ 2016 இந்த படம்லாம் வந்தது, அந்த படத்துக்குலாம் ஏன் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சில படம்லாம் முன் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 தானப்பா, விசாரணை படம் வந்ததுடா, அந்த படத்துக்கு ஏன்டா அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நல்ல கேள்வி தானே இது. ஆஸ்கர் வரைக்கும் போச்சு அந்த படம், ஏன் அந்த படத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல படம் தான், நல்ல கேள்வியும் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படம். கமர்ஷியல் வைஸாகவும் சரி, டாக் வைஸாகவும் சரி, நல்ல ஓடின படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதையும் தாண்டி தோலா படம் வந்தது, உரியடி படம் வந்தது, ஜோக்கர் படம் வந்தது, துருவங்கள் 16 படம் வந்தது. ஸோ இந்த படம்லாம் விட்டுட்டு நீங்கள் சில படம்லாம் தெரியாத படமாக கொடுத்துருக்கீங்களே, அது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அவார்டு கொடுத்த படம் எல்லாமே ஓகேவா, இல்லை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு படமாக பார்த்து நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதையும் தாண்டி நீ சொல்கிறதும் தப்பு, அதே வருஷம் இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாத படம் ஏதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த படத்தை சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நம்ம 2017க்கு வந்துட்டோம். 2017 எந்த மூவியெல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அறம் படம் வந்து வாங்கியிருக்குங்க. அதுவுமே நல்ல படம் தான். ஆக்சுவலாக பெஸ்ட்டு ஒரு சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தது தி பெஸ்ட்டு. ஸோ இதே வருஷம் 2017 பெஸ்ட் மூவி அவார்டு செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா, ஒரு கதை சொல்லிட்டா சார், அதெல்லாம் வேணாம், கண்டுட்டு வர. அதாவது விக்ரம் வேதா படங்க. அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புஷ்கரன் காயத்ரி அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட்டான படம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கெல்லாம் அந்த படம் தேட்டரில் பார்த்து நல்ல ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படமும் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ இதே வருஷம் 3வது பரிசு எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா, தரமணி அப்படிங்கிற படங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னே சொல்லலாம். அவார்டுக்கு ஒர்த்தான படங்க. பட் ஏன் 3rd ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் ப்ரைஸே கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆண்ட்ரியா மேம் நடிச்சிருப்பாங்க, வசந்த் ரவி நடிச்சிருப்பாரு, யார் டைரக்ட் பண்ணா, ராம் அவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்துக்கு 3rd ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் அவார்டு கொடுத்தாங்களே, அந்த வகையில் சந்தோஷம். ஸோ அந்த ஸ்பெஷல் மென்ஷன் அப்படிங்கிற படம் இருக்கு இல்லையா, அது எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா, டூலெட் அப்படிங்கிற படம்.
இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல படம். ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் மென்ஷன் அப்படிங்கிற படம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாத படமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏதோ படத்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்களே, அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் டூலெட் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த டூலெட் படம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 2017க்காக அவார்டு வாங்கியிருக்க படம். ஸோ இதை தாண்டி எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆனது, எந்த படத்துக்குலாம் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னெல்லாம் டிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 குற்றம் 23ன்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. யார் நடிச்சிருப்பா? அருண் விஜய் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ படம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லர் படமாக போகும். படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய ஹிட்டான படமும் கூட. ஒரு கமர்ஷியல் படமாக போகலாம் அப்படிங்கிறனாலும் ஓகே, இல்லை ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக இருந்தாலும் ஓகே. இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அவார்டு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் டிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி அதே வருஷம் தான் 8 தோட்டாக்கள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்குலாம் அவார்டு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அதே மாதிரி ஒரு கிடாயின் கருணை மனு, அந்த படமும் அப்போ தான் வந்தது. சரி ஓகே, இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கல, கொஞ்சம் கமர்ஷியலாக போகலாம் அப்படின்னா வேலைக்காரன் படம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. நல்ல படம் ஆக்சுவலாக. ஒரு கமர்ஷியல் வைஸாகவும் சரி, ஒரு கருத்து சொல்கிற விதமாகவும் சரி, மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் சரி, இந்த வேலைக்காரன் படம் வந்து இருந்தது. இதுக்கெல்லாம் கூட அவார்டு கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த படமும் அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இதெல்லாம் விட்டுட்டு மேலே சொன்ன மாதிரி விக்ரம் வேதா, தரமணி இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து இதை வந்து எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னே தெரிலங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அவார்டும் நல்ல அவார்டு தான், அதாவது நல்ல படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க விட்ட படமும் எல்லாமே நல்ல படம் தான். ஸோ இது வந்து ஒரு டை பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகேப்பா, கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு என்ன படம்பா? விவேக் கடந்து போயிடலாங்க. ஸோ அடுத்ததாக 2018க்கான மூவி லிஸ்ட்டு பார்க்கலாம். அந்த வருஷம் எந்த படம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா பரியேறும் பெருமாள் தாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. பரியேறும் பெருமாள் லிட்டரலாக நல்ல படம், ஒர்த்தான படம். ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு அந்த படம் தான் ஒர்த்தான படம். ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு மேலே ஒரு அவார்டு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த படத்தை கொடுக்கலாம். ஏன்னா பரியேறும் பெருமாள் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக அவார்டுக்கான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு அவார்டு, அதாவது செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா கடைக்குட்டி சிங்கம். கொஞ்சம் யோசிக்கிறீங்களே, ஃபஸ்ட்டு படம் பரியேறும் பெருமாள், செகண்ட் படம் கடைக்குட்டி சிங்கம். சரி ஓகே, சொல்லு அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தலாம். அப்படின்னா 3வது பரிசு எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா 96. என்னடா கணக்கிலே வைக்க முடியல. ஃபஸ்ட்டு படம் பரியேறும் பெருமாள், 2வது படம் கடைக்குட்டி சிங்கம், 3வது படம் 96. ஸ்பெஷல் மென்ஷன் என்ன படம் அப்படின்னா சீதக்காதி அப்படின்னு ஒரு படங்க. அதாவது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் வந்து யார் விஜய் சேதுபதியோட படமே வாங்கியிருக்குங்க. 96ம் சரி, சீதாக்காதியும் சரி. சீதாக்காதி படத்துக்கு தான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சீதாக்காதி படமும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நிச்சயமாக ஒன் டைம் பார்க்கலாம் அந்த படம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ அடுத்து இந்த லிஸ்ட்டுக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே நல்ல படம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா 2018 இந்த படமும் வந்தது இல்லை, அந்த படத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்ன படம் சொல்கிறாங்க அப்படின்னா 2018 இரும்பு திரை அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு கூட அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் திருடுறாங்க, அதாவது இந்த டிஜிட்டல் கிரைம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப போல்டாக பேசின படம். ஸோ அந்த படத்தை கூட அவார்டு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி காலா படமும் 2018 தாங்க வந்தது. அதாவது ரஜினி சார் படத்தை நீங்கள் மற்ற படத்தை ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம், யாரோட ஃபேனாக இருந்தாலும் சரி. ஆனால் காலா படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடவே முடியாதுங்க. நீங்கள் ரஜினி சாருக்கான ஒரு பீக் எலமெண்ட் சீன் ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல ஐடியாலஜி இருக்க சீன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலா படத்தில் சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ காலா படத்துக்கு ஏன் அவார்டு தரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி ராட்சசன் படம் அதே 2018 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா அந்த 96 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதே சமயத்தில் தான் இந்த ராட்சசன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் முன்னே சொன்ன மாதிரி இன்னும் இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2.0 படம் கூட 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அடுத்ததாக 2019 எந்த படம்லாம் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அசுரன் படம் வாங்கியிருக்குங்க. அதாவது அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டே கொடுத்துட்டாங்க. நம்ம ஸ்டேட் அவார்டு கொடுக்காம இருந்தால் எல்லோரும் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுத்துட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம், ரொம்ப ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒத்த செருப்பு படம் வந்து வாங்கியிருக்குங்க. அதாவது பார்த்திபன் இருக்கார் இல்லையா, அவர் சோலோவாக நடித்த படம் தான் அந்த ஒத்த செருப்பு. அந்த படத்துக்கு தான் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அதே வருஷம் என்னென்ன படம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ தேர்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா கோமாளி படம் வாங்கியிருக்குங்க. கோமாளி டேரக்டர் இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஃபஸ்ட்டு படைப்பான கோமாளி அந்த படத்துக்கு தான் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது கண்டிப்பாக. அசுரன் படத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, ஒத்த செருப்புக்கு செகண்ட் ப்ரைஸ், கோமாளி படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் ப்ரைஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக நல்லா போன படத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்தப்பவே எல்லாமே ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருக்குது, இல்லை ஓரளவுக்கு ஓடின படமாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த வகையில் தான் கோமாளி படமும் வரும். கோமாளி படத்துக்கு
படத்துக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பெஷல் மென்ஷன் எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேடி என்கிற கருப்புத்துறை, அந்த படத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல படம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு படத்துக்கு தான் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேடி என்கிற கருப்புத்துறையும் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். அண்ட் அதையும் தாண்டி என்னென்ன படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 2019 தானே பேரன்புன்னு ஒரு படம் வந்தது, பார்த்தீங்களா இல்லையா? அந்த படத்தையும் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பேரன்பு யார் டைரக்ட் பண்ணியிருப்பா? ராம் டைரக்ட் பண்ணியிருப்பா. அண்ட் அதையும் தாண்டி யார் நடிச்சிருப்பா? மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க, அஞ்சலி நடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கல? அதில் ஒரு டைலாக் வருமே, அதாவது என்ன நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிச்சு போகிறத வந்து பசங்களாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருப்பாங்க. அந்த படத்துக்கு போய் அவார்டு கொடுக்காமல் விட்டுருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க நம்ம பசங்களாம். ஸோ பேரன்பு படத்தை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி தடம் படம் அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு, தடம் படத்துக்குமே கொடுத்துருக்கலாமே, அது ஒரு நல்ல படமாக தானே இருந்தது. அதாவது அருண் விஜய் பார்த்திங்கன்னா டபுள் ஆக்டில் நடிச்சிருப்பார். யார் டைரக்ட் பண்ணியிருப்பா? மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படமும் கொஞ்சம் கமர்ஷியலாக நல்லா போன படம் தானே. கோமாளி படத்துக்கு தடம் கொடுத்துருக்கலாமேங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி மகாமுனி படங்க, மகாமுனி அந்த 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. கைதி கூட நம்ம லிஸ்ட்டில் வைக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா கைதி கூட ஒரு கோமாளிக்கு கைதிக்கு கொடுத்துருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே வருஷம் தான், அதாவது 2019 தான் சில்லுக்கருப்பட்டி அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த ஒத்த செருப்புக்கும் அண்ட் இதே மாதிரி கோமாளிக்கும் கொடுத்துருக்கீங்களே ஓகேவாங்கிற மாதிரி பசங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகில் இருக்கா? பேட்டை ஓகே, பேட்டை கூட ஓகே. நீ விஸ்வாசத்தையும் பிகிலையும் சொல்கிற பற்றியா நேஷ்னல் அவார்டில் வந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அடுத்த படத்துக்கு போயிடலாம், 2020க்கு போயிடலாம். ஆக்சுவலாக 2020 பொறுத்த வரைக்கும் பெருசாக நிறையா படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் கோவிட் வந்த சமயங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் தான் படமெல்லாம் ரிலீஸ் ஆச்சு, அடுத்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லாக்டவுன்லேயே போயிடுச்சு. ஸோ அந்த வருஷம் கம்மியாக தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் எந்த படத்துக்கு இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2020 நல்ல சிறந்த படமாக வந்திருக்க படம் கூழாங்கல் படங்க. யார் டைரக்ட் பண்ணியிருப்பா? PS வினோத் அவர் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பார்க்கலைன்னா நான் சொல்கிறேன் மஸ்ட்டு வாட்சிங்க கூழாங்கல் அப்படிங்கிற படம். படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், என்னடா படம் இது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. அந்த படம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நம்ம பசங்க நிறைய பேர் யூடியூப்பில் வந்து அது பேர் என்ன டீகோடிங் அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துருங்க, ஓகேவா? அடுத்ததாக 2வது பரிசு எந்த படம் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னா சூரரை போட்டுருங்க. ஃபஸ்ட் ப்ரைஸே கொடுத்துருக்கலாம் நிச்சயமாக, ஆனால் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூரரை போட்டு தான் இந்த 2020க்கான செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்குங்க. அண்ட் தேர்ட் ப்ரைஸ் எந்த படம்? சண்டைக்காரி அப்படின்னு ஒரு படம் வந்து வாங்கியிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லணும், நான் அந்த படம் பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் அதே வருஷத்துக்கான ஸ்பெஷல் மென்ஷன் எந்த படம் அப்படின்னா தேன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வாங்கியிருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்ல படமாக தான் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தையும் பார்த்துருங்க. நானும் போய் பார்த்துறேன், ஏன்னா நானும் இன்னும் பார்க்கல. ஸோ இதெல்லாம் தான் 2020க்கான அவார்டு வாங்கியிருக்கு. பட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா 2020 பெருசாக நிறையா படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதில் எந்த படம் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் ஒரு படம் வந்ததுங்க. தேசிங் பெரியசாமி தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருப்பாங்க, ரக்ஷன் நடிச்சிருப்பாங்க. நல்ல படமாகவே இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங் படமாக இருக்கும். கொஞ்சம் ஓகேடா, நல்ல ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருக்கும். அந்த படத்தை கூட அவார்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தேன் படம் அப்புறம் சண்டைக்காரி இந்த 2 படமும் பெருசாக எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. பட் அதை தாண்டி நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாளுக்கு கொடுத்துருக்கலாம். பட் என்னவோ கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே வருஷம் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு. என்னப்பா? ஓமை கடவுளே கூட நல்ல படம் கண்டிப்பாக. அது கூட ஃபீல் குட் மூவி. ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம கேமராமேன் சொல்கிறாரு ஓமை கடவுளே கூட நல்ல படங்க. நிச்சயமாக அதெல்லாம் ஃபீல் குட் மூவியில் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கொடுக்கல, எதை அடிப்படையில் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு நல்ல சூப்பரான படத்துக்கெல்லாம் நல்லா அவார்டு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஏன்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரில. பட் பார்ப்போம் எப்படின்னு. ஸோ அடுத்ததாக 2021க்கு வந்துட்டங்க. 2021 எந்த படம்லாம் அண்ணாத்த சோதிக்காதீங்கடா இனியே. அடுத்ததா 2021 அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். 2021 எந்த படத்தெல்லாம் பெஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு வருஷம் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகேடா, வந்த நல்ல படத்தை எல்லாத்துக்குமே வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எந்த படம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா ஜெய்பீம் படம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஒரு ரிலாக்ஸாக இருக்குது, அப்பாடா ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னு நானே சண்டை போட்டிருப்பேன். அடுத்து செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா கடைசி விவசாயி. பாடா எனக்கு பிடிச்ச படத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. கடைசி விவசாயி எத்தனை பேர் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்துருங்க. படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரோட அந்த மாயாண்டி கேரக்டரும் முனியாண்டி கேரக்டரும் அவர் நடிச்சிருக்க பர்ஃபார்மன்ஸுக்கும் அப்புறம் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸுக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா கர்ணன்.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா 3 படமே ரொம்ப ஒர்த்தான படம். கண்டிப்பாக இந்த படம்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நான் வந்து அந்த எதுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு எடுக்கவே வேணாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் எடுத்திருக்கேன் சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஸோ ஸ்பெஷல் மென்ஷன் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா ரூபாய் 2000 அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்து வாங்கியிருக்கு. நானும் சொல்கிறேன் அந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அந்த படத்துக்கு தான் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி எந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு தோணுன படம் என்னென்ன அப்படின்னா 2021 ஒரு படம் எனக்கு வந்து தோணுதுங்க. என்ன படம் அப்படின்னா மண்டேலா படத்தை கூட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரூபாய் 2000 அப்படிங்கிற படம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த படத்தை கொடுத்துருக்கலாம், மண்டேலா படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமராமேன் சொன்ன அண்ணாத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதான் சொல்கிறேன், கேமராமேன் சொன்ன அண்ணாத்த படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக அண்ணாத்தன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ வந்து இந்த படம் சொல்லியிருக்கலாம், மாநாடு கூட சொல்லியிருக்கலாம். மாநாடு கூட சரி ஓகேப்பா கொடுக்கலாமாங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம கடைசி வருஷத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா 2022ங்க. 2022 எந்த படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த 2022ங்கிறது ஒரு ஃபுல்லாக சினிமா வந்து ரிலீஸ் ஆன வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2020லையும் சரி 2021லையும் சரி பெருசாக படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. 2021 எண்டில் தான் அந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2022 தான் நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் எந்த படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் கார்கி படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் நடிச்சிருப்பாங்கன்னா சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. அந்த அப்பா பொண்ணு கான்செப்ட்டில் ஒரு படம் வரும் இல்லையா, அந்த படத்துக்கு தான் இவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டானாகரன் அப்படிங்கிற படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். விக்ரம் பிரபு நடிச்சிருப்பார், MS பாஸ்கர் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் லால் அவர் வந்து நடிச்சிருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். போலீஸ் அந்த செலெக்ஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன நடக்கும், அந்த ட்ரைனிங் பீரியடில் என்னென்னலாம் நடக்கும், எப்படியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ரொம்ப போல்டாகவே கட்டியிருப்பாங்க. நல்ல படம், ஒருத்தான படம். செகண்ட் ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ப்ரைஸ் எந்த படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்னஸ் அப்படிங்கிற படத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் அதாவது ஸ்பெஷல் மென்ஷன் எந்த படத்துக்கு அப்படின்னா இரவின் நிழல் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அவார்டு கொடுக்கலைன்னா நான் வந்து சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்திபன் சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த படத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது ஒத்த சிறப்பு படத்துக்கும் கொடுத்துட்டாங்க, இரவின் நிழல் படத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அவார்டுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த ரெண்டுமே. ஸோ இதையும் தாண்டி எந்த படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து நடிச்சிருப்பார். அருண்ராஜா காமராஜ் அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருப்பாங்க. கமர்ஷியல் வைஸாகவும் அந்த படம் நல்லா போணுச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே நல்ல படம் தான், இந்த படத்தை ஏன் அவார்டு கொடுக்கல நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் சொல்லாத நீ சொல்லாத வேணாம். ஸோ அதையும் தாண்டி இந்த தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற படம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக போன படத்துக்கு தானே சொல்கிறீங்க. இந்த படம் கமர்ஷியலாக போச்சு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன படம் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் படம். அது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவும் இருந்தது, லவ்வர்ஸுக்கும் பிடிச்சது, ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சது, ஃபேமிலியாகவும் போய் பார்க்குற மாதிரி இருந்தது, கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் இருந்தது. ஏன் அந்த படத்தை கொடுக்கல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ திருச்சிற்றம்பலம் ஏன் கொடுக்கல நல்ல ஒரு கேள்வி தான் மக்கள்கிட்டேருந்து. சொல்லாத சும்மாரு. அதே மாதிரி சர்தார்னு ஒரு படம் வந்ததுங்க, தீபாவளிக்கு வந்தது அந்த படம். ஒரு தீபாவளிக்கு நல்ல ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி இந்த தண்ணி பிரச்சனையை பற்றி ரொம்ப போல்டாக பேசியிருந்தாங்க. நம்ம பார்வைக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துக்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி சில நிறைய நல்ல படங்களும் வந்தது, அதெல்லாம் எங்கே போச்சு, ஏன் அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கல, ஏன் வந்து தெரியாத படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 2022 பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்கிறா நீ என்ன படம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓமை கோஸ்டா சன்னி லியோனு ஜிபி முத்து கொடுக்கலாம். ஸோ ஓவராலாகவே இதெல்லாம் தாங்க அவார்டு வாங்கியிருக்க படம். அதாவது 2016 2022 வரைக்கும் எந்தெந்த படம்லாம் அவார்டு வாங்கியிருக்கு, எந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இதையும் தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்குமே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. கார்த்தி வந்து அவார்டு வாங்கியிருக்காரு, தனுஷ் அவர் வந்து வாங்கியிருக்காரு, விக்ரம் பிரபு அவார்டு வாங்கியிருக்காங்க, பார்த்திபன் வந்து பெஸ்ட் ஹீரோக்கான அவார்டெலாம் வாங்கியிருக்காரு, சமுத்திரக்கனி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கு கொடுத்த அவார்டு வந்து ஒர்த்து அப்படின்னு தோணுதோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.